தம்பியாகப்பட்ட சங்கரும் பையமளவு சாம்பகனும் அட்டங்கரோரமாக படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறாராம். தன்னை செய்த கலப்பினால அசந்து நித்திரை ஆகி விட்டாராம். தம்பி 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 சங்கரு பையமள சாம்புகா ஐயோ 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 தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி தம்பி நீ சாகவா கடனை இங்கு வந்த தம்பி தம்பி சக்கரு நீ புரிந்து நான் எப்படியடா என்னுடன் பேரப்பே தவிக்கொடுவதற்காகத்தான் இப்படி வீரமலைக்காடி சண்டைக்கு வந்தீர்களா? வந்த இடத்திலே இப்படி மழை பருவத போல சாய்ந்து விட்டீரே தம்பி. இந்த கட்ட திருமுகத்தை நான் மீட்டு என்னைக்குப்பா பாப்பேன்? எல்லுக்குள் எள்ளி போல இடைபிரியாத வாழ்ந்திருந்தோம். இன்னைக்கு எள்ளு வேறா என்னை வேறா நம்ம இடைபிரிய காலமாகி விட்டது. மட்டைக்குள் தேங்க போல மகிழ்ச்சியா இருந்த தம்பி இன்னைக்கு மட்டும் வேறா தேங்க வேறா மகிழ்ச்சியில கால பார்த்தா தம்பி. சேர்ந்து பிறப்பப்பட்டால் ஒரு சேனைகாலம் ஆகுவப்பா. நம்ம கூடி பிறப்பப்பட்டால் ஒரு கோடிகாலம் ஆகுவப்பா. நம்ம சேர்ந்து பிறந்தமே சேர்த்துக்குள் மீனை போல, கூடி பிறந்தமே ஒரு போல. என்ன பிறந்து வாங்கலுக்கு என்னடா படம்? எங்கு போனாலும் என்னை தனிமையை விட்டு போக மாட்டீரே. இன்னைக்கு இருப்பதற்காகத்தான் என்ன தனிமையா ஒதுக்கி விட்டு வந்தீரா தம்பி? கடவுளை சிறந்தது நேச கஷ்டம் வந்தாலும் விட்டு போகாது ரத்த பாசம் பெற்றாரு. ரத்த பாசமே உன்னை புரிந்து அழுவதி வந்து விட்டது தம்பி. பையப்பட சாப்புகா எதுக்கு அஞ்சாத சிங்கமா இருப்பிய? 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து சம முடியக்கூடிய உனக்கு இவதி நேர்ந்ததா தம்பி? கொட்டி நீ பறையே எங்க குலத்துக்கு அண்ணன் தம்பி. ஜாதியில நீ பறையனா இருந்தாலும் எங்க ஜனத்துக்கே நீ அண்ணன் தம்பியா இருந்து நம்ம ஒருதாய் பிள்ளை போலதானே இருந்தோம். என்னிடம் சொல்லாமல் உங்கள் உயிர் போக என்னடா உங்களுக்கு படம் வந்தது?
8,000 பலம் கொண்டவனுடைய தம்பி 8,000 பலம் கொண்ட இளஞ்செய்து என்ன சுவாமி எடுகட்ட சண்டாளன் உன்னை கொண்டவன் எவனடா கண்ணால கண்டா நீ மைக்கும் நேரத்திலே அவனை கொண்டு படிப்பேன் என்னுடைய தம்பியாகியுடைய திருமுகத்தை நான் மீண்டும் ஒரு நாளைக்கு பார்ப்படா தம்பி என்னைக்கு தாய் வயிற்று பிறந்தமோ அன்று முதல் இன்று வரைக்கும் முகமும் சதவி போல நம்ம இடைவெளியாக வாழ்ந்திருந்தோம் ஆனால் இன்றைய தினத்துல திவசத்தின் காரணத்தால் இருந்து விட்டீங்க இது வேண்டி இருந்து விட்டால் வேறொன்று நடக்காது பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் அங்க எழுதின ஈசன் அழித்தெழுத போவது கிடையாது தம்பியே நீங்க விட்டு மாண்ட பிறகு எனக்கு வலதுகரமாக இருந்தவனு நீதான் இன்னைக்கு இடதுகரமாக இருந்தவனு நீதான் இப்ப என்னை புரிந்த பிறகு இனிமேல் இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழ்ந்தேன் என்ன செய்ய போறேன் நீங்க போன இடத்துக்கே நானும் பண்றப்பா உங்களுதே நானும் தனக்குத்தானே தற்கொலை செய்து நானோட உயிரை போக்கிக் கொள்கிறேன் இதோ இதோ இப்பொழுதே ஐயோ வீரப்பூர் காட்டுக்கு சென்று அண்ணன்மார்களை யாருமே காணவில்லையே ஐயோ வீரப்பூர் காட்டுக்கு சென்று அண்ணன்மார்களுக்கு ஆபத்து வந்திருக்குமோ என்னமோ தெரியல ஐயோ எனக்கு வழியும் தெரியாது நான் எப்படி போவேன் அதனால அண்ணிமார்கள் 2 பேரும் முத்தாயும் பவளாயி அரண்மனையில் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு அவங்களை துணை கொண்டு வீரப்பூர் காட்டுக்கு நான் கூப்பிடுகிறேன் அண்ணே யாரது அண்ணிமார்களா என்னமா தங்கா உன்னுடைய தங்கை அருக்காடு தந்து பேசுகிறான் அண்ணி என்னம்மா என்னம்மா ஏமாறுங்க வீரப்பூர் காட்டுக்கு வேட்டுவ படைகளோடு சண்டைக்கு சென்ன அண்ணமார்கள் யாரும் இன்னும் வீடு திரும்பி வரவில்லை அந்த வீரப்பூர் காட்டுக்கு வழி தெரியவில்லை பாருங்களே போகலாம் கூப்பிடுறீங்க ஆமா அப்படி நடுவுல இருந்தா போட்டு அழகு பார்த்துட்டு நான் உன்னோட வரமா அப்படியா இதோ இப்பொழுது தருகிறேன் திருமணம் செய்து நாங்க இருவரும் என்னடி சுகத்தாரீங்க எந்த நேரமா அண்ணா 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 தங்கா தங்கா என்று பக்கத்துல இருந்தாங்களே எந்த சுகத்தில அறியல உங்க அண்ணன் செத்தா என்ன நீ செத்தா என்ன நான் வரமாட்டோம் போடி அடி சண்டாளி பாவிகளா தன்னுடைய கட்டிய கணவன் உயிரோடு இருந்தால் என்ன மாண்டால் என்ன என்று என் மேலே இருக்கும் நகை எல்லாம் வாங்கி கொண்டு என்னை இழுத்து தள்ளி விட்டீர்களா அண்ணே இதோ இந்த பட்டுக்கோட்டை அரண்மனை இந்த பத்தினி உண்மையானால் உத்தமி உண்மையானால் ஒரு சொல்வாசிக்கு உண்மையானால் இந்த பட்டுக்கோட்டை அரண்மனை 10 அன்னிமார்களும் வரவில்லை வீரப்பூர் காட்டுக்கு எப்படி போவது சத்தம் போடாதீங்க எனக்கு கல்லளையும் முள்ளையும் என்னால நடக்க முடியலையே எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமா இருக்குது அம்மா மதுக்கர சொல்லி அம்மா என்ன வந்து காப்பாத்தம்மா அம்மா